வணக்கம் கண்ணன். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் எஃப்எம்சிஜி நேயர்களே. உங்களை மீண்டும் சந்திப்பதில் எங்களுக்கு மீண்டும் மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த உரையாடல் பிடித்திருக்கும் என்று மனமாற நம்புகிறோம். நீங்கள் களைப்பாறவும் இளைப்பாறவும் நல்ல பாடல்களை எழுதியவர்களை பற்றி பேசுவதும் அந்த பாடல்களை பகிர்ந்து கொள்வதும் இனிமையாகத்தான் இருக்கும் என்று. கண்ணன் சார் பாருங்க, என்ன அற்புதமாக போன முறை நமக்கு பாடியும் காண்பித்தார். நல்ல நல்ல செய்திகளை எடுத்து சொன்னார். பாரதிதாசனை பற்றி சொல்லும் பொழுது அதிலிருந்து வெளியே வருவதே நமக்கு சிரமமாகி போய்விட்டது. இன்றைக்கும் நம்முடைய உரையாடலை தொடருவோம் கண்ணன் சார். பேசுவோம். இப்போ பாரதிதாசனுடைய சமகாலத்து கவிஞர்கள் வேறு சில பேர் இருந்தார்கள். பாரதிதாசன் அளவுக்கு அவர்கள் வெளியில தெரியாத இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய பாடல்களை சொன்னா அவர்களை எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு 2 கவிஞர்களை பத்தி நம்ம பேச போறோம். சரி. அதுல ஒருத்தர் மருதகாசி, இன்னொருத்தர் தஞ்சை ராமையாதாஸ். தஞ்சை ராமையாதாஸ் இது என்னுடைய நண்பர் வானவில் ரவி, வானவில் பண்பாட்டு மையம் ரவி. அவருடைய வளர்ப்பு தந்தை கல்யாண் ராமன், அவரும் தஞ்சை ராமையாதாஸும் பெரிய நண்பர்கள். இப்போ அதை பற்றி முகநூலில் ரவி அழகாக எழுதிட்டு வர்றாரு. சரி. ரவியே ஒரு அற்புதமான கவிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர் எல்லாம். அதில் இந்த டிஎன்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தஞ்சை ராமையாதாஸை வச்சு எடுத்தது தான். அவர் அதை விட்டு விலகின பிறகும் இல்லை இது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும்னு சொன்னார், அந்த பேரை மாற்றாமல். அதில் தான் 2 படங்கள் கூட கல்யாணராமன் சார் எடுத்தார். ஸ்பரிசம்னு ஒரு படம், ராஜா நீ வாழ்கன்னு ஒரு படம். நண்பனுக்காக அதில் நானும் ஒரு பாட்டும் எழுதின ஞாபகம் இருக்கேன் எனக்கு, கிமுல. சொல்லுங்க அந்த பாட்டு. ஸ்பரிசம் அப்படிங்கிற படம் அது சிலோன் ரேடியோவில் ரொம்ப நாள் நம்பர் 1ல் இருந்தது. அது 1000 மலர்கள் பனியில் நனைந்து ஆனந்த வெளியில் முகில்கள் தெரிந்து பாவையின் மனதில் நுழைந்து தவழ்ந்து மேனியில் 1000 மின்னலை வெள்ளமம்மோ ஸ்பரிசம் அப்படின்னு போகும் அந்த பாட்டு. தீபன் சக்கரவர்த்தியும் ஷைலஜாவும் பாடி. நீங்க எழுதின பாட்டு. மை காஷ், அமேசிங். இந்த பாட்டை நான் பலமுறை ரசிச்சிருக்கேன். எப்படியா? இன்னைக்கு தான் அந்த பாடலாசிரியரோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பே எனக்கு கிடைச்சிருக்கின்றது. எவ்வளவு உடலோ மயக்கங்களின் வடிவோ கனவில் பவனி வரும் கண்கள் கார்த்திகை தீபங்களோ மனமோ உடலோ மயக்கங்களின் வடிவோ. இது ரவியுடைய மெட்டு. அப்படியா? யார் இசையமைப்பாளர்னு கேட்கணும்னு நினைச்சேன். ரவிதான். வெரி குட். அவரே கூட பாடுவார் இல்லையா? அவர் ஆங்கில பாடல்கள்லாம் பாடுவார். மெட்டோட பாட்டு அவருக்கு ரொம்ப சுலபமாக வரும். அந்த மாதிரி ஒரு நண்பர். அவர் திரைத்துறையில ஒரு பெரிய வழக்கறிஞர். ஆமாம். அதுல பல வெற்றிகளை ஈட்டியவர். அவர் பல பெரிய கலைஞர்களுக்கு அவர்கள் சார்பாக அவர் வழக்காடி இருக்கிறார். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு முகம் இருப்பது அறவே வேறுபட்ட ஒரு அறமுகம் உண்டு. வெரி குட். அவருடைய வளர்ப்பு தந்தையும் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களும் பெரிய நண்பர்கள். ராமையாதாஸ் 1914 பிறக்கிறாரு. ஆனால் சின்ன இதுதான், 1965 வரைக்கும் தான் இருந்தார். 51 வயசு வரைக்கும் தான் இருந்திருக்காரு. அவர் இப்போ நம்ம பட்டுக்கோட்டையை விட பல மடங்கு அதிகமாக இருந்தார். ஆமாம், அவர் பட்டுக்கோட்டைக்கு வரும்போது இன்னும் அந்த சோக கதையை பேசுவோம் நம்ம. 83 படங்கள், அதில் 532 பாடல்கள் அவர் எழுதியிருக்காருன்னு நமக்கு இந்த குறிப்பு சொல்கிறது. அதை தவிர 25 படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கார். 10 படங்களுக்கு திரைக்கதையும் எழுதியிருக்கார். நல்ல உழைப்பாளி. ஒரு 51 வயசுக்குள்ள இப்போ எப்போ பாட்டு எழுதி வந்திருப்பார்? குறைந்தபட்சம் 24 வயசு ஆயிரும். ஆமாம். ஸோ ஒரு 25 வருஷ காலத்தில் நம்ம மனசில் நிற்கிற மாதிரி ஒரு தடம் விட்டுட்டு சென்றிருக்கிறார் அவர். 1962 திருக்குறள் இசை அமுதம் அப்படின்னு ஒரு நூல் எழுதி, அந்த நூலுக்கு யார் முன்னுரை கொடுத்துருக்காங்கன்னா மு வரதராஜனார் கொடுத்துருக்காரு. எம் தண்டபாணி தேசிகர் ஐயா அவரும் கொடுத்துருக்காங்க. அது அப்போது தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். இப்படியெல்லாம் தஞ்சை ராமையாதாஸுக்கு சிறப்பு இருக்குது. சரி, என்ன பாட்டுன்னு நமக்கு தோணும். என்ன பாட்டியா எழுதினார்னா, மிஸ்ஸி அம்மான்னு ஒரு படம். ஆமாம், அதை ஏஎம் ராஜா பாடியிருப்பார்ல. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது தெய்வம் அன்றோ, ஏனோ ராதா இந்த பொறாமை, யார்தான் அழகால் மயங்காதவரும். அது தெலுங்குலேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அந்த மெட்டுக்கு எப்படி அழகாக
தமிழ்லேயே மெட்டு போட்ட மாதிரி எழுதியிருக்காரு பாருங்க உண்மைதான். தஞ்சை ராமையாதாஸ். அவ்வளோ நல்லா இருக்கும். அப்புறம் குலேபகாவலி, ஆமா, சொக்கா போட்ட நவாபு, நவாபு, செல்லாதுங்க செல்லாதுங்க ஜவாபு, அது ஒன்று. அதுலேயே இன்னொரு பாட்டுக்கு மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா. இது வந்து வணிகர்கள் கேட்க வேண்டிய பாட்டு. இந்த களைப்பா வரும்போது இந்த பாட்டு காதுல விழுந்துச்சு. இந்த மெட்டுக்கு, ஆமா, அந்த மெட்டு அவங்க பாடினது அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க. அதுக்கு ஒரு சக்தி இருக்கு, உண்மைதான். அதுக்கு ஒரு தன்மை இருக்கும், குறிப்பிட்ட தன்மை. அந்த நம்முடைய களைப்பை நீக்கக்கூடிய தன்மை இந்த மெட்டுக்கே இருக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது. அட்டகாசமான பாட்டு எழுதியிருக்காரு மாயா பஜார்ல. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அந்த பாட்டும் அவர் அது என்ன, அந்த படத்துல வந்து ரங்கராவ் தானா அது? ரங்கராவ். அடடா, அடேங்கப்பா, கடோத் கஜனா வருவாரு. உண்மையிலே கடோத்கஜன் அப்படிதான் அப்படிதான் இருந்திருப்பாரு. இருந்திருக்கணும்னு தோணும். அந்த அந்த கம்பீரம், அந்த அழகு ரெண்டு சேர்ந்து. உண்மைதான், உண்மைதான். ரங்கராவ் மாதிரி பண்ண முடியாது, அந்த மாதிரி படம் திரும்ப வராது. நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. எல்லா நடிகர்களும் சிறப்பாக நடித்த, எல்லா காட்சிகளும் சிறப்பாக அமைந்த, எல்லா பாடல்களும் இனிமையாக அமைந்த ஒரு பாட்டுங்கிறது நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. அப்புறம் மணாளனே மங்கையின் பாக்கியம்னு அந்த பழைய படத்துல அழைக்காதே அந்த பாட்டு, அந்த அவைதனிலே என்னை நீராஜான்ட்டு ஒரு பாட்டு வரும். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ரொம்ப நாள் ஒரு பாட்டு வந்து பட்டுக்கோட்டையோட பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மலைக்கல்லன் எம்ஜிஆருடைய வெற்றி படங்கள்ல ஒன்று. ஆமா, ஆமா. அதில் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. அப்பா, அது அந்த பாட்டு வந்து இவர் எழுதியிருக்காருங்கிறது இப்போதான் நான் குறிப்பில் பார்க்குறேன். மலைக்கள்ளன் வந்து அந்த படம் 1954 வந்துச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பின் போது தான் ம் அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதுனது. கதை வந்து இவர் நாமக்கல் ராமலிங்கம். ராமலிங்கம் பிள்ளை. அந்த படத்துக்கு வசனம் எழுதுனது ம் கலைஞர் கருணாநிதி. ஓ அப்போ அந்த பட தயாரிப்பின் போது அவங்க 2 பேரும் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க. ம் அந்த நிகழ்ச்சியில தான் எம்ஜிஆருக்கு முதன்முறையாக கலைஞர் புரட்சி நடிகர் அப்படின்ற ஒரு பட்டத்தை ஓ தராங்க. வெரி குட். மலைக்கள்ளன் வாங்கி தந்தது. ஓ பலே. அதுக்கப்புறம் அந்த புரட்சி நடிகர் பின்பு அவர் தனியாக கட்சி ஆரம்பித்த பிறகு புரட்சி புரட்சி தலைவராக ஆ K.A. கிருஷ்ணசாமி, மதியழகனுடைய பிரதர் தம்பி, அவரால் உயர்த்தப்படுகிறார். வெரி குட். அதனால அந்த படம் வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர் வந்து அரசவை கவிஞராக இருந்தவர். ஆமா. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அதற்கு தனியான ஒரு குணம் உண்டு அப்படின்னு பாட்டு எழுதினவர். அவர் பேர்ல தான் நாமக்கல் மாளிகை, அவர் பேர் தூய ஜார்ஜ் கோட்டையில் இருப்பதை நீங்க பார்க்கிறீங்க. நல்ல ஓவியரும் கூட. அப்படியா? ஐ சி. அந்த மலைக்கள்ளன்ல இந்த பாட்டு நீங்க சொன்னது. ஆமா, அற்புதமான அருமையாக ஒரு செய்தி சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இது அந்த நாளில் எல்லாரும் பாடுவாங்க கல்யாணத்து டயத்தில். பானை பிடித்தவள் பாக்கியசாலி, புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணி, அந்த தங்கச்சி கண்ணி, சில புத்திமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னின்னு ஒரு பாட்டு வரும், நல்லா இருக்கும். வாங்க மச்சான் வாங்க, வந்த வழியை பார்த்து போங்க, மதுரை வீரன் தானே. ஆமா. அதில் இப்படி எத்தனையோ சிறப்பான பாடல்களை நீங்க சொன்ன இந்த 2 படங்களும் எம்ஜிஆருக்கு பல திருப்பு முனைகளை. ஆமா, மதுரை வீரன் வந்து கட்டாயம் அதை நடிக்கணும்னு சொல்லி கவியரசர் கண்ணதாசன் எம்ஜிஆரை வற்புறுத்துறார். சரியா வரும், இந்த படம் தான் அவனுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றி. எனக்கு தெரியும் வசனம் கண்ணதாசன். ஆமா, அருமையான வசனங்கள். நாடோடி மன்னனுக்கும் அவர் தான். ஆமா ஆமா, அருமையான வசனங்களும் எழுதியிருக்காரு கவியரசர். இது வந்து எம்ஜிஆரை கட்டாயமாக இதை தூக்கி விடும் சொல்லி ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நடிச்சாங்க. அதே மாதிரி ஆச்சு. அவர் நடிக்க ஏன் தயங்கினார்னா, அந்த மதுரை வீரன்ல வந்து கொஞ்சம் நீங்க ஆத்திக உணர்வோடு இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவன் திரும்பி உயிர் பெற்று வரான்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் அவர் இருந்த அந்த கட்சியில் இருந்ததுனால, அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காரு. அப்போ அவங்க பகுத்தறிவு கொள்கையை ரொம்ப ரொம்ப தீவிரமா கையாண்டுட்டு இருந்த நேரம். A.K. வேலன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு கதையில இந்த மாதிரி ஒரு மத நம்பிக்கை உள்ள ஒரு ஏதோ ஒரு வசனம் எழுதிட்டாருன்றதுக்காக அவருக்கு ஷோ காஸ் நோட்டீஸ், நீங்க எப்படி எழுத போகலாம், பகுத்தறிவுக்கு ஒவ்வாத அப்படின்னு சொல்லிட்டு நாவலர் நெடுஞ்செழியன் அனுப்புனதெல்லாம் நடந்துச்சு ஒரு காலத்துல. அதனால எம்ஜிஆர் தயங்கினார்.
ஆனா தனிப்பிரவின்ற படம் வரும்பொழுது அவர் முருகனாவே முருகனாவே நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காரு. ஆமா, ஆமா. அந்த அளவுக்கு வந்து ஒரு 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 பரிணாம வளர்ச்சியை நீங்க இன்னொரு பார்க்கலாம். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் பாட்டு, அது பாடும்போது நீங்க அது அந்த அவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப தோற்ற பொலிவுக்கு ஆமா, எம்ஜிஆருக்கு சொல்ல ஆமா, வேணுமா, ஆமா, உண்மை. ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமா, குங்குமம் பொட்டு வச்சு விபூதி இட்ட மாதிரி இருக்கும், அதில் அப்படி இருப்பார் அவர். அந்த மாதிரி எவ்வளோ இருக்கும். இப்படிலாம் அற்புதமான பாடல்கள் எழுதியவர் தஞ்சை ராமையா தாஸ். ஒன்றை சொல்லும்போது இன்னொன்று தொடர்பாக ஞாபகம் வருது. அதனால தான் ஒரு உரையாடலாக இருக்கணுங்கிறது அவசியம். எப்போவுமே ஒருத்தரையே மட்டும் நம்ம பேசும்பொழுது எனக்கு இது தோன்றியிருக்காது. நீங்கள் டக்குன்னு அந்த நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை எடுத்துகிட்டு போனீங்க. ஸோ அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தியாக இருந்தது நமக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான திரைப்பட கவிஞர் மருதகாசி. ம். என்னை பொறுத்த மட்டும் ஒரு அன்சங் ஹீரோ தான். ஆமா, அவர் எழுதியிருக்கிற பாடல்கள், அதில் பொதிந்திருக்கின்ற கருத்துக்கள், அவர் மானா கானா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அவரை. எப்பேற்பட்ட மெட்டுக்கும் எப்பேற்பட்ட சந்தத்துக்கும் பாடல் எழுதக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் மருதகாசி. 1920 பிறந்து 1989 மறைகிறார். 69 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் அவர். ஒரு 250க்கும் அதிகமான படங்களுக்கு அவர் எழுதியிருக்கார். 4000த்துக்கு அதிகமான பாடல்களை அவர் எழுதியிருக்காரு சொல்கிறாங்க. உடுமலை நாராயணகவி இன்னும் அதிகமாக ரொம்ப 10,000ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ இருக்குமான்னு தெரியல எனக்கு. சரி, அப்படி சொல்கிறாங்க. பட் மருதகாசி 4000த்துக்கும் அதிகமான பாடல்களை எழுதியிருப்பதாக குறிப்பு நமக்கு சொல்கிறது. என்னெல்லாம் பாட்டில் நீலமலை ஆமா. திருடன்ல சத்தியமே சத்தியமே லட்சியமா. லட்சியம். ம். ஐயோ, அது வந்து அமரத்துவம் பெற்ற பாடல். டிஎம்எஸ் அதுவும் ஆமா, அந்த நாள் டிஎம்எஸ் அந்த உச்ச ஸ்தாயில் அதை எடுத்து பாடும் பொழுது அவ்வளோ அந்த அற்புதமா. படத்தை நான் பார்த்திருக்கேன். அந்த குதிரையில ஏறிட்டு ரஞ்சன் தானே, ரஞ்சன் 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 அந்த குதிரையில ஏறிட்டு அந்த பாட்டை பாடிட்டு போகும்பொழுது எனக்கெல்லாம் நான் இளமையா இருந்தபோது பார்த்தது. எனக்கு மேனி சிலிர்த்ததுன்னு சொல்லலாம். கட்டாயம். இப்போ இன்னும் நம்ம பேசுகிற பாட்டு 1939. சரி, அதில் இருக்கிற நீலமலை திருடன். நீலமலை திருடன் வந்து என்ன 50ல இருக்குமா, 50களில் இருக்குமா, 60களில் இருக்கும். கட்டாயம் முன்னாடி தான் இருக்கும். நான் சொல்றது ரம்பையின் காதல். ஆமா, சமரசம் முலாவும் இடமே அந்த பாட்டு இருக்குல்ல, வேறெங்கும் காணா அப்படின்னு அந்த பாட்டு அது அழகாக வரும். கண்வழி புகுந்து கருத்தினில் கலந்துன்னு தூக்கு தூக்கில ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ரொம்ப நாளாக நான் வந்து கவியரசர் கண்ணதாசன் நினச்சேன். அது அப்புறம் எனக்கு வழக்கம் உள்ள அண்ணாதுரை கண்ணதாசன் தான் கிளாரிஃபை பண்ணேன். அது அப்பா பாட்டு இல்லை, மருதகாசி ஐயா எழுதின பாட்டுன்னு அவர் தான் என்னை திருத்தினார். அந்த பாட்டு வந்து என் வாழ்க்கைக்கு, இன்றைய வாழ்க்கைக்கு எனக்கு ரொம்ப பொருத்தமாக தான் இருக்குது. 1000 ரூபாய்ன்னு ஒரு படம். அதில் சாவித்திரி பாடுற மாதிரி பி சுசீலாம்மா பாடுவாங்க. ஆனாக்க அந்த மடம் ஆவாட்டி சந்த மடம், அதுவும் கூட இல்லா காட்டி பிளாட்டு பாரும் சொந்த இடம், சிறு வணிகர்களுக்கு போய் சேரும் இது. ஆனாக்க அந்த மடம் ஆவாட்டி சந்த மடம், அதுவும் கூட இல்லா காட்டி பிளாட்டு பாரும் சொந்த இடம், மச்சில இருந்தாத்தான் மவுசு இன்னும் எண்ணாதே, குச்சில குடியிருந்தா குறைச்சலுன்னு கொள்ளாதே, மச்சு குச்சி எல்லாமே மனசுல தான் இருக்கு, மனசு நிறைஞ்சிருந்தா மற்றதும் நிறைஞ்சிருக்கும் பாடிட்டு, கிடைச்சா கஞ்சி தண்ணி கிடைக்காட்டி கொழா தண்ணி, கிடைச்சா கஞ்சி தண்ணி கிடைக்காட்டி கொழா தண்ணி, இருக்கவே இருக்கையிலே இன்னாத்துக்கு கவலை கண்ணு, இருக்கவே இருக்கையிலே இன்னாத்துக்கு கவலை கண்ணு, மரத்தை படைக்க வந்தான் மனுஷால படைச்சு புட்டான், வரத ஏத்துக்கத்தான் மனச கொடுத்துருக்கான், நாக்க அந்த மடம் நாவாட்டி சந்த மடம், அதுவும் கூட இல்லா காட்டி பிளாட்டு பாரு சொந்த. என்ன அற்புத பாட்டு. பெரிய ரொம்ப 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 நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கருத்து உள்ள பாடல்களை கண்ணதாசன் ஒரு 2-3 பாடல்கள் எழுதியிருக்காரு. அவர் வந்து அவன்தான் மனிதன்ல எழுதின ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணால, இந்த நீங்க சொன்ன இந்த இதே செய்திய அவர் சொல்றாரு.
கடலளவே ஆனாலும் கடல் அளவே கிடைத்தாலும் மயங்க மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உள்ளம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணான். மனசு நிறைஞ்சிருந்தா மற்றதும் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது அதுதான் இந்த அந்த பாட்டுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, முழுக்க முழுக்க மெட்ராஸ் பாஷையில எழுதப்பட்ட பாட்டு ஆமா இந்த பாட்டு. ஆமா. ஆனா பர்ஃபெக்டா எதுக மோனையோட இருக்கும், உண்மைதான். சந்தமும் இருக்கு, எதுக மோனையோட இருக்கும். நீங்க எழுதி அதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு உகந்த வரி, எனக்கு பொருத்தமான வரி. தெட்டிக்கின்னு போறதுக்கு திருடா வருவான்னு, தெட்டிக்கின்னு போறது அதுதான் சரியான இலக்கண சுத்தமான மெட்ராஸ் பாஷை. ஆமா ஆமா தெட்டிக்கின்னு போறதுக்கு திருடா வருவான்னு, துட்டுள்ள சீமாங்க தூங்காம முழிப்பாங்க, துட்டும் கையில இல்ல தூக்கத்துக்கும் பஞ்சம் இல்ல, பொட்டியும் தேவையில்ல பூட்டுக்கும் வேலை இல்ல, ஆனாக்க அந்த மடம் ஆவாட்டி சந்த மடம். இந்த 4 வரி இருக்கு பாருங்க. துட்டும் கையில இல்ல தூக்கத்துக்கும் பஞ்சம் இல்லை, பொட்டியும் தேவையில்லை பூட்டுக்கும் வேலை இல்லை. இதை நான் எழுதியிருக்க மாட்டேனா அப்படின்ற ஒரு ஏக்கத்தை எனக்கு உண்டு பண்ணுது. ஏன்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கையே, என் வாழ்க்கையினுடைய நிலைமையே அப்படியே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இந்த வரிகள் இருக்கு. அற்புதமான கவிஞருங்க மருதகாசி. கண்ணதாசன்லாம் அவ்வளவு அவரை கொண்டாடுவார். உண்மைதான். கவியரசர் கொண்டாடக்கூடிய ஒரு கவிஞர்னா இன்னும் அவர் தான் சொல்லலாம். அதுவும் இந்த விவசாயிகளுக்கு அவர் எழுதியிருக்கிற பாட்டு இருக்கு பாருங்க. பாப்பா ஏர்முனைக்கு நீர் இங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை, பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறினாலே. அதாவது அழகு பாருங்க. இந்த உலகத்துல உயிருக்கு உணர்வுக்கும் காரணம் சூரியன். வள்ளுவர் அந்த சூரியனை பத்தி எழுதல. அந்த அன்பிலதனை அறம்ல மட்டும் அந்த வெயில் போல காயுமேன்னு சொல்றாரே தவிர இந்த சூரியனுடைய மகிமையை பத்தி எழுதல. ஆனா வான் சிறப்புன்னு அதை தான் சொல்றாரு. ஏன் வள்ளுவர் அப்படி சொன்னார் நம்ம பார்க்கும் பொழுது, உயிர் மட்டும் இருந்தா போதாது, வாழ்க்கைன்னு ஒன்று நடக்கணும். வாழ்க்கைக்கு ஒரு போக்கு இருக்கு, ஒரு இயக்கம் இருக்கு, ஒரு நடப்பு இருக்கு இல்லையா? அது நடக்கணும்னா மழை பெஞ்சாதான் அது முடியும்ன்றதுனால அதுதான் ரொம்ப சிறப்பானதுங்கிறத வள்ளுவர் நினைச்சு வான் சிறப்புன்ற அதிகாரமா அதை எழுதியிருக்கார் நமக்கு. இந்த பாட்டினுடைய தொடக்கமே ஏர்முனைக்கு மேல் இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எதுவும் இல்லை. ஆமா, அத வள்ளுவர் சொல்றார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னு சொல்றாரு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். அதை இது எடுத்து சொல்றாரு. இதுல பாருங்க, பூமியிலே மாரியெல்லாம் சூரியனாலே, அதை அப்படியே எடுத்துக்கிறார். சூரியன் தான் முதன்மை. ஆனா பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறியினாலே, வாழ்க்கையினுடைய ஒரு இயக்கம் அப்படி தேவைன்னா அது கட்டாயம் மழை வேணும். மழை இல்லைன்னா முடியாது. ஆமா, அந்த காலங்கள்ல என்னுடைய மாமாவுடைய பேர் மாரியப்பன். மாரியம்மாளும் மாரியப்பனும் ரொம்ப காமன் நேம்ஸ் இல்ல. ஆமா, இப்ப அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. மாரியும் குறைஞ்சு போச்சு. ஆமா, பேர் மனசும் மாறி போச்சு. ஆமா, அதனால மனிதர்களும் மாறிவிட்டாங்க. பூமியிலே மாறி எல்லாம் சூரியனாலே, பயிர் பூப்பதுவும் காய்ப்பதுவும் மாறினாலே, நாம் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே. நீங்க தான் வணிக பெருமக்களே, நீங்க தான். நாம் சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே, இந்த தேசம் எல்லாம் செழிச்சிருக்கு நம்ம கையாலே, ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை. என்ன அழகான பாட்டுன்றீங்க. அது இப்படியெல்லாம் கற்பனை பண்ண முடியுமான்னு தோணும். வளர்ந்து விட்ட பருவ பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை வளைந்து சும்மா பாக்குறியே தரையின் பக்கமா. பயிர சொல்றார். இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா. மண்ணுதானே வளர்த்துச்சு, அதை பார்த்து அந்த கதிர் சாயும் போது, இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா அப்படின்னு இந்த பாட்டு அதுல ஏர்முனைக்கு நேருங்கையில அது வந்திருக்கும். அதனால இது ஒரு அருமையான பாட்டு. என்ன கவித்துவம். ரொம்ப நாள் கழிச்சு அவர் ரிட்டையர் ஆயிட்டார்னு நினைச்சிருந்த காலத்துல ஒரு படம் நடிக்கிறாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், விவசாயி படம். இந்த பாட்டுக்கு அவர் எழுதினா தான் நல்லா இருக்குன்ட்டு அவரை கூப்பிடுறாங்க. கடவுளினும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி,
விவசாயி. என்ன அழகா நான் பாட்டுருக்கேன். உண்மை. ஒரு விவசாயிக்கு இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடியுமா? முடியாது. கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. உண்மைதான். முன்னேற்ற பாதையிலே மனச வச்சு முழு மூச்சா அதற்காக தினம் உழைச்சு அது மண்ணிலே முத்தெடுத்து பிறர்காண அப்படி அந்த மாதிரி வழங்கும் குணமுடையோன் விவசாயி அப்படிங்கிறார். அதில் முன்னேற்ற பாதையிலே மனசை வச்சு அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ட்டு தான் எனக்கு தோணும் இருக்கும். அப்ப கருப்பென்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் அப்படின்னு பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் உயராதோ சாகுபடி. அதோட இதாவது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பிரச்சார நடி வரும். அது இல்லாம பார்க்கணும்னா அதுலயே இன்னொன்று வரும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில், விவசாயி விவசாயி. இப்படிலாம் நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அருமையான பாடல்கள் அவர் எழுதியிருக்காரு. மருதகாசி என்ன கூட இருக்கே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்கு சொல்லுங்க. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, அழகா அந்த கன்னடால அப்படி இருக்கு. அப்புறம் தாஜ்மஹால், எம்என் ராஜம், சிவாஜி, காவியமா இந்த பாட்டு, சிதம்பரம் ஜெயராமன் பாட்டு. அது மாதிரி மனுஷன் சாப்பிடறாண்டா தம்பி பயலே, இதுவும் எல்லாரும் பட்டுக்கோட்டை நினைச்சுப்பாங்க இந்த பாட்டினுடைய தன்மையை பார்த்து. ஆனா இது மருதகாசி. இந்த பகுதியில் நிறைவா இன்னொரு பாட்டு அவர் எழுதின பாட்டு நம்ம சொல்லுவோம். இது எனக்கு ஏன் இது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும்னா, ரொம்ப சின்ன வயசுல எங்க அம்மா என்னை கூட்டிட்டு போய் இந்த படம் பார்க்க வச்சாங்க. பாவை விளக்குன்னு ஒரு படம். ஆமா, அகிலன் அவர்களுடைய கதை. உண்மை. அதுக்கு தான் அவருக்கு ஞானபீடம் கிடைச்சது. ரொம்ப அருமையா இருக்கும். பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள், பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள், தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தாள். ரொம்ப சுகமா அற்புதமான பாடல்களை பல எழுதின மருதகாசி ஐயாவை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய கணேஷ் ஐயா அவர்களுக்கும், நீங்கள் சுகமாக தூண்டி விடுகின்ற அளவுக்கு உரையாடுகின்ற கண்ணன் ஐயாவுக்கும், இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வளமான கரவொலியால் நாம் தெரிவிப்போம். வணக்கம்.